மாணாக்கர்களே, இன்றைய தலைப்பு என்னவென்றால், ஆய்வகத்தில் மீத்தேன் வாயு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றிதான். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்னவென்றால், சோடியம் அசிட்டேட், அதாவது நீரற்ற சோடியம் அசிட்டேட், சோடா சுண்ணாம்பு, இவைகள் நமக்கு தேவை. அதுபோன்று நீர் தொட்டி, துளைமேடை போன்ற உபகரணங்கள் நமக்கு தேவை. இந்த வினாவிற்கு நோக்கம் என்னவென்றால், ஆய்வகத்தில் எவ்வாறு மீத்தேன் வாயு தயாரித்தல் என்பதுதான். மேலும் தேவையான உபகரணங்கள்: சோதனை குழாய், இருதுளை குழாய், வாயு ஜாடி, ஸ்பிரிட் லேம்ப் அண்டு நீர் தொட்டி, இவைகள்தான். இதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் என்னவென்றால், ஒரு தடித்த சோதனை குழாயில், அதாவது ஆய்வு குடுவையில், நீரற்ற சோடியம் அசிட்டேட் சோடா சுண்ணாம்பு கலவை எடுத்துக்கொண்டு அதன் வாயை ஒரு துளை அடைப்பானால் மூட வேண்டும். அதில் ஒரு போக்கு குழாயை செருக வேண்டும். அதன் மறுமுனையானது நீர் தொட்டியிலுள்ள துளை மேடையில் பொருத்தி கொள்ள வேண்டும். துளை மேடையின் மேல் நீர் நிரம்பிய வாயு ஜாடியை கவிழ்த்து வைக்கப்பட வேண்டும். இப்பொழுது அதற்கான சோதனை என்னவென்றால், சோதனை குழாயை ஸ்பிரிட் விளக்கால் சூடுபடுத்த வேண்டும். முதலில் வரும் காற்று குமிழ்களை விட்டுவிட வேண்டும். பிறகு மீத்தேன் வாயுவானது வெளியே வரும். இதற்கான சமன்பாடு என்னவென்றால், சோடியம் அசிட்டேட் பிளஸ் சோடா சுண்ணாம்பு ஹீட் செய்யும் பொழுது சோடியம் கார்பனேட் பிளஸ் மீத்தேன் வாயுவானது நமக்கு கிடைக்கிறது. இதற்கான வேதி சமன்பாடு CH3COO plus NaOH gives Na2CO3. இங்கு Na2CO3 என்பது சோடியம் கார்பனேட் பிளஸ் CH4 என்பது மீத்தேன் வாயு. மீத்தேன் வாயுவானது வாயு ஜாடியில் நீரை கீழ்முக பெயர்ச்சி செய்து வாயு ஜாடியின் மேற்புறமாக அது சேகரமாகிறது. இதில் குறிப்பு என்னவென்றால், சோடா சுண்ணாம்பு என்பது சோடியம் ஹைட்ராக்சைடும் சுட்ட சுண்ணாம்பும் சேர்ந்த கலவையாகும். ரிசல்ட் என்னவென்றால், இவ்வாறு மீத்தேன் வாயுவானது ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகிறது. இந்த வினாவானது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வேதியியல் பாடத்தில் தேவைப்படலாம். நன்றி, வணக்கம்.